அடுத்தபடியாக பேச இருப்பவர் பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் ஜோதிடத்தை ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர். அனுபவ ஜோதிடர் மட்டும் கிடையாது. இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு உண்டு. என்னென்னா, எதுவுமே தெரியாதப்ப தம்பி கவனமாகறா, லைஃப் இப்படி தாண்டான்னு சொல்லி கொடுத்தவர். என்னை அப்படி இது எப்படின்னு ஒரு தூண்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி தாண்டா போடா அப்படின்னு சொன்னவர். பரமத்தி வேலூர் அன்பு அண்ணன், பாசமிகு அண்ணன் எங்கள் சந்திரன் அண்ணன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் பிரகாஷ் கௌரவமான ஒரு இடத்துல இருக்கார் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அவரோட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு செயல்பாடு தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்து இந்த மாதிரி ஒரு ஜோதிட கருத்தரங்கம், ஃபஸ்ட்டு கருத்தரங்கத்தை எனக்கு கூப்பிட்டாரு. எனக்கு அந்த கருத்தரங்கத்துக்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக ஆயிடுச்சு. இந்த 3வது கருத்தரங்கத்தில் தான் நான் இவர்கிட்ட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏற்படுத்தியதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை 13/9 சனிக்கிழமை 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்குது இந்த கருத்தரங்கம். அது 3வது கருத்தரங்கமாக நடைபெறுகிறது. ஆயிரங்கால் வைசிய மண்டபத்தில் இந்த கருத்தரங்கம் மிக சிறப்பான ஒரு முறையில் இதை அமைத்து அனைவருக்கும் ஒரு பேசக்கூடிய ஒரு தருணத்தையும் மிக அழகாக இந்த யூடியூப் சேனல் வழியாக இது அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தியிருக்காரு. இதை யூடியூப்பில் பார்க்கக்கூடியவங்க தங்களுக்கு கருத்தெல்லாம் போய் சேரணும் என்ற ஒரு இதை அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஜோதிட விழாவில் எனக்கும் ஒரு பேச ஒரு வாய்ப்பை அவர் அளிச்சிருக்காரு. நான் எப்பொழுதுமே எனக்கு இந்த ஜோதிடத்தில் விதிகள் நிறையா இருக்குது, விதி விலக்கங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் அதிகமாக அதை பயன்படுத்துவது இல்லைங்க. எனக்கு வர அனுபவத்தில் தான் ஜோதிடமே நான் பார்த்துட்ருக்கிறேன். அனுபவ ரீதியான கருத்துக்கள் மட்டும் தான் பதிவிடுவோம்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு ஜாதகம் நமக்கு என்ன சொல்லுது, அந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் என்ன பலன் கொடுத்துச்சு. ஏன்னா நம்ம அந்த விதிகளும் விதி விலக்கங்களையும் மட்டும் பார்த்துக்கிட்டு போயிட்டு நம்ம ஜாதகத்தை எடுக்கும்போது நிறைய தவறுகள் அதை மூலியமாக நமக்கு கிடைக்குது. ஆனால் நம் ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த 12 கட்டத்தின் வழியாக, இந்த 9 கோள்கள் வழியாக, அடுத்தது நட்சத்திரத்தோட பாத சாரங்கள் வழியாக தான் துல்லியமான பலன் நமக்கு ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியும். மற்றதெல்லாம் படிக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதை படித்து அதில் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நமக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு நிகழ்பாடு உண்டுன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே நம்ம எப்படி அதுக்கு பலன் பார்க்கலாம், எப்படி பலன் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் எப்பொழுதுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர் என்ன கேட்குறாங்க, உங்களோட கருத்தெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, அதை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு இது என்ன நடக்கும், என்ன பலன், அதை மட்டும் சொல்லுங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அதற்குண்டான நம்ம ஒரு பலாபலனை ஒரு வாடிக்கையாளருக்கு தெளிவான முறையில் நம்ம ஒரு பலன் சொல்லி அவங்களுக்கு நல்ல வழிகாட்டணும். ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடட்டுமே வரக்கூடிய வாடிக்கையாளர் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் மீண்டும் அந்த ஜோதிடரை பார்க்க அவர் இன்னொருத்தர் அனுப்புவார், அவர் வருவார். அப்போ ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டும் வரக்கூடிய வாடிக்கையாளர் நல்லா இருந்தாவே அந்த ஜோதிடர் மிக பிரகாசமாக வலம் வர முடியும். அப்படிங்கிறது மிக பிரகாசம் மாதிரி இப்போ பிரகாசையா வந்துக்கிட்டு அவர்கிட்ட கூட பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்லாம் நல்லா இருக்கிறனால தான் அவர் இந்த அளவுக்கு பிரகாசமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கார் என்ற ஒரு கருத்தையும் இந்த சபையில் முன்வைக்கிறேன். அது மாதிரி வளர்ந்து வர ஜோதிடர்கள் எப்பவுமே பாதையை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பிரகாசெல்லாம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுன்னு வச்சுங்களேன். வந்த நிலையை எப்போதும் மறக்காமல் அதை உணர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் செயல்பட்டு இருக்கார். அது மாதிரி இந்த ஜோதிடத்தில் நிறையா விஷயங்கள் இருக்கிறது, நிறையா ஒரு கருத்துக்கள். ஆனால் ஜோதிடம் என்பது ஒரு கடல், இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாயிண்ட் சொல்கிற தங்கப்பாண்டி ஐயா வந்துடுவார் மதியானம்லாம். அவர் வரும்போது நிறையா விஷயங்கள் நமக்கும் கிடைக்கும். இப்போ நான் அனுபவத்தில் எப்பொழுதுமே நம்ம அனுபவத்தில் சொல்கிறதுனால அனுபவத்தில் பார்த்த ஒரு ஜாதகத்தோட ஒரு உண்மை நிலைப்பாடு எனக்கு ஒரு போன வாரம் தான் அந்த ஜாதகம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பார்த்தேன். அந்த ஜாதகம் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா என்னால் உங்களை பார்க்க வர முடியல, என்னை பார்க்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார். கேட்டவருக்கு 75 வயசு நடப்பு. சரி, ஒரு வயசானவங்க வர முடியல, நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் முதல் ஜாதகம் பார்க்க நான் போகிறேன். போய் பார்த்தோன்னே
அவர் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து அவரை பார்த்த ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே தகன்னு மின்றாரு, அந்த அளவுக்கு சிவப்பு. அவர் நல்ல கலரு. அவரை பார்த்தாவே ஒரு குருவை பார்க்குற மாதிரி ஒரு எனக்கு அந்த இடத்துலக்கு வீடே ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்கார். அவர் வீடே ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காரு. மனைவி மேலே அவ்வளோ ஒரு பற்று அவருக்கு. எனக்கு ஜாதகம் பார்க்கும்போது கூட அவருக்கு கேட்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, இருங்க எங்கள் மனைவி கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. அவருக்கு 75 வயசு, மனைவிக்கு 70 வயசு. மனைவியை கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லும் போதே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். கணவன் மனைவியோட உறவு நிலை 75 வருஷத்தில் ஒரு வாழ்ந்துருக்குன்னா 50 வருஷம் திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு மரியாதையாக இருக்கார் அப்படிங்கும் போது அந்த அவங்க வீட்டுக்கு போகும்போதே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு என்ன எரியாமல் ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு அந்த வீட்டில். அப்புறம் எனக்கு அவர் வந்து ஒரு டீ போடுறதுக்கு மனைவியோடு போடல, இவரே போய் டீ போட்டு வந்துட்டார். எனக்கு போட்டு வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு டீ போட்டு கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு டீயும் ஒரு தரமாக போட்டார். இத்தனைக்கு அவர் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று நல்லா சம்பாரித்து நல்ல குடும்பத்தோட லக்ஸூரியாக இருக்கிறார். அப்புறம் அவர் எதுக்கு நமக்கு ஜாதகம் பார்க்க நம்மளை கூப்பிட்டுருக்காரு, என்ன அதை இவரை பார்த்தா நல்லா இருக்காரு, நல்லா இதாக இருக்காரு, எப்படி இவருக்கு என்ன நம்ம பலன் சொல்ல முடியும்னு அவர் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தான் அவரோட தன்மைகள் அந்த கிரகம். ஏன்னா ஒரு வாடிக்கையாளர் நம்ம பார்க்கும்போது வாடிக்கையாளரை வைத்து மட்டும் நம்ம பார்க்காம அந்த ஜாதகத்தில் உள்ள கட்டத்தோட தன்மைகளை வைத்து இந்த கிரகத்தோட பலாபலன் எப்படி கொடுத்துருக்கும், இருக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த ஜாதகத்தை நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அது கணவன் மனைவி அவங்க வாழ்ந்தவங்களோட ஒரு ஜாதகத்தை பார்க்குறது நமக்கு ஒரு பெரிய கொடுப்பனை. இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க பையன் ஜாதகம், அவங்க மருமக ஜாதகம், பேத்தி ஜாதகம் இதெல்லாம் கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக தான் ஒரு ஜாதகத்தை என்கிட்ட கொடுக்குறாரு. அது எதுக்காகனா நான் சொன்ன பாயிண்டெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னனால அவர் கடைசியாக ஒரு ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து கேட்குறாரு, எனக்கு பூர்வீகத்தோட சொத்து விற்க முடியல, அது வந்து நான் பிறந்ததுலேருந்து அந்த பூர்வீகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்தோம், அந்த பூர்வீகத்தோட சொத்து என்னால் விற்க முடியாமல் இன்று வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை தான் வச்சுனார் என்கிட்ட. அது பல கோடிக்கு போகும் அப்படிங்கிறார். ஏன் அது விற்க எப்போ விற்கும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். அவருக்கு வேறு எந்த ஒரு கேள்வியும் கிடையாது, இது மட்டும் தான் என்கிட்ட கேட்டார். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் பிறந்த தேதியை சொல்கிறேன், நீங்கள் போட்டுக்குங்க, உங்களுக்கு வந்து அது ஒரு பயனளிக்கும் இந்த ஜாதகம். அதாவது அவர் பிறந்த தேதி பார்க்கும்போது 23/1/1951 காலை 6:10 நாமக்கல் மாவட்டம். அவர் பிறந்தது பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடகராசியில் பிறந்திருக்காரு. அவர் லக்கணமே பார்த்தீங்கன்னாலும் மகர லக்கணம். லக்கணத்திலே அஷ்டமாதிபதி சூரியன் வந்து லக்கணத்திலே உட்காந்துட்டார். அடுத்தது சுக்கிரன், அதாவது பூர்வ புண்ணியாதிபதி வரக்கூடிய சுக்கிரன். அவர் ஏன் பூர்வ புண்ணியத்தை விற்க முடியல அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அவர் கேட்ட கேள்விக்கு இதில் இந்த சுக்கிரனுக்கிட்ட தான் விளக்கமே இருக்குது. அப்போ சுக்கிரன் வந்து லக்கணத்திலே உட்காந்துட்டார், சூரியனோட சேர்ந்து சுக்கிரன் வந்திருக்கார். அப்புறம் சுக்கிரன் யார்? கர்மாதிபதி அவர் தான், 10 குடையவனும் அஷ்டமாதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கார். லக்கணத்திலேயே 2 பேரும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் சுக்கிரன் அஸ்தாங்கம் பெறவில்லை. அடுத்ததாக 2ஆம் இடத்தில் அவருக்கு செவ்வாயும் குரு ராகு 3 கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா, ஏன்னா இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா இப்போ அவருக்கு வயசு பார்க்கும்போது 75 வயசு நடப்பு. இப்போ செவ்வாய் திசை 7வது திசையாக வரும். அவங்க மனைவி வந்து பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவங்களுக்கு 8வது திசையாக செவ்வாய் திசை வரும். செவ்வாய் திசை ஏன்னா இவர் ஜாதகத்தில் கணவருக்கு செவ்வாய் இருக்குது 2ல், மனைவிக்கு செவ்வாய் இல்லை, தோஷம் இல்லை. ஆனால் இந்த ஜாதகத்தில் அவங்க கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு செவ்வாய், ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு தோஷம் இல்லை. ஆனால் இவ்வளோ தூரம் அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த தசா காலங்கள் உங்களுக்கு வரலைன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராதுங்க, வந்தால் தான் பிரச்சனை. அதை மட்டும் இந்த செவ்வாய் தோஷத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த காலகட்டம் வருதா. இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து ரொம்ப லேட்டாக தான் வரும். பூரட்டாதி நட்சத்திரம் இந்த ராகு நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் லேட்டு தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்கறதில்ல. அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது 2ஆம் இடத்துல 3 கிரகம், 3ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 4ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 5ல் கிரகம் இல்லை, 6லும் கிரகம் இல்லை, 7ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி. அவர் மனைவி மேலே ரொம்ப மரியாதை. அதாவது சந்திரன் ஆட்சி பெற்று பூச நட்சத்திரம் கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பது அவர் மனைவி இங்கே அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மையாக இருந்தாலும் அன்பாக இருக்கக்கூடிய தன்மையாக தான் இருக்குது. ஏன்னா சந்திரன் என்பது ஒரு அன்புக்குரிய கிரகம், 7ஆம் இடத்துல இருக்கிறனால அன்பாக இருக்கிறாங்க. கணவரையும் அவர் மேலே நல்ல மரியாதை. 8ல் கேது மாந்தி, 9ல் சனி பகவான், 10ல் பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் இல்லை. ஏன்னா 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் தான் லக்கணத்தில் இருக்கார். 11ல் பாதகஸ்தானத்தில் எந்த கிரகம் இல்லை. இப்போ பாதகாதிபதியோட தசா தான் நடக்குது. 12ஆம் இடத்துல புதன் இந்த ஜாதகத்துக்கு.
இவர் பிறந்த ஒரு தன்மையை இந்த கிரகத்தை நிலைப்பாட்டு வைக்கும்போது அவர் கேட்டது பூர்வ புண்ணியம் விற்கவில்லை, எப்போ விற்கும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள் செவ்வாய் மகா திசை. செவ்வாய் மகா திசையில் இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய புத்தின்னு பார்க்கும்போது கரெக்டாக அவருக்கு 2026 வரைக்கும் ராகு புத்தி நடக்குது. அப்போ இந்த ராகு புத்திங்கிறது எங்கே இருக்கார்? ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் ராகுவோட சேர்ந்துருக்கார். செவ்வாய் ராகு சேர்ந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா குருங்கிறது ஒரு தன்மையான நிலைப்பாட்டை கொடுத்துரும். செவ்வாய் ராகுங்கிறது ஒரு போராட்டத்தையும் ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு சேர்க்கப்பட்டு இப்போ செவ்வாயோட தசா நடக்குது. செவ்வாய் தசை அடுத்து வரக்கூடிய ராக திசை. அப்போ இந்த செவ்வாய் ராக சேர்ந்துருக்கும்போது அவங்களுக்குள்ள பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்க, உங்கள் பங்காளிக்குள்ளே விற்க விட மாட்டாங்க, இது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் குலதெய்வம் இருக்கக்கூடிய தன்மை உங்கள் தெய்வம் அங்கே இருக்குதுங்க. அதனால் அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கள் கோயிலே அங்கே தாங்க இருக்குது, அந்த வீட்டில் தான் இருக்குது, அதுதாங்க பிரச்சனை. அது கோயிலே அவங்க வீட்டில் தான் இருக்குதான், அதனால் அதை விற்க விட மாட்டேங்கிறாங்க, அது கோயிலாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால பராமரிப்பு இல்லாதனால அதை விற்க முடியாமல் இன்று வரைக்கும் அந்த நிலைப்பாடு அப்படியே இருக்குது. அப்படின்னு அதை விற்று தான் இவங்க வாழணுங்கிற ஒரு தன்மை இல்லை. இருந்தாலும் அவர் கேட்கக்கூடிய கேள்வி இதை சொன்னனால அப்படிங்களா அப்படிங்கிறது மாதிரி அவருக்கு ஒரு வியர்ப்பான ஒரு தன்மையை கொடுத்துச்சு அந்த இடத்துக்கு. அப்போ இந்த ஜாதகத்தில் வேற ஒரு உண்மை என்ன சொல்லும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூர்வ புண்ணியாதிபதி லக்கணத்தில் இருக்கிற சூரியனோட சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்தோட பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டு. பூர்வ புண்ணியத்தினால் யோகமும் உண்டு. ஆனால் பூர்வ புண்ணியத்தை சொத்தை விற்று இந்த ஜாதகர் அனுபவிக்க முடியல. பூர்வ புண்ணிய சொத்தை விற்று அனுபவிக்க முடியல. அந்த தன்மை ஏன் கொடுத்துச்சுன்னா, அந்த தனாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான், ஏன்னா தனாதிபதி அவர் தான், லக்னாதிபதி அவர் தான். அந்த சனி பகவான் பாருங்க பாக்கியத்தில் இருக்கார். தெய்வ அனுகூலம் என்ற இடத்துக்கு இருக்கும்போது காலதேவனுக்கு அது 6ஆம் இடமா போச்சு, இவருக்கு அது பாக்கியமாக போச்சு. அப்போ இவர் இருக்கிற வரைக்கும் பாக்கியமாக எல்லா லக்ஸூரியாக வாழலாம். ஆனால் பூர்வ புண்ணியத்தை விற்கிற யோகம், அனுபவிக்கிற யோகம், அதை வாங்கி பணத்தை வாங்குற யோகம் உங்களுக்கு இல்லைங்க. அதனால கிடைக்கிறதுன்னு உங்களுக்கு நன்மை இல்லைங்க. அதனால அது உங்கள் வாரிசு தான் அதை விற்க முடியும். அப்போ உங்கள் பூர்வ புண்ணியத்தோட இடத்த டாக்குமெண்ட்ஸை உங்கள் பேரில் இருக்கிறத வாரிசுக்கு எழுதி வச்சுருங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் மாற்றி எழுதி வச்சிட்டிங்கன்னா பூர்வ புண்ணியம் விற்கக்கூடிய அமைப்பு வந்துருங்க, இல்லாட்டி விற்க முடியாதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் யோசனை, இவ்வளோ நாள் அது என் பேரில் தாங்க இருக்குது அது, அதனால் அதை நீங்கள் மாற்றி எழுதுங்க, பையன் பேரில் எழுதுங்க. உங்கள் வாரிசாக வரவங்களுக்கு தான் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது, அதை விற்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது. உங்களுக்கு அது இல்லைங்க, விற்றாலும் உங்களுக்கு அது பிரச்சனையை கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு சரிங்க இனிமேல் அதை ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் அந்த இடத்துல. பூமிக்காரனோட தசா காலங்கள் ராகுவோட புத்தி, செவ்வாய்ங்கிறது பூமி அனுபவிக்க ஒரு பூமிங்கிற ஒரு கிரகத்தோட இடத்துக்குன்னே செவ்வாய் தான், சொத்துக்கே செவ்வாய் தான். அப்போ அதோட தசா காலங்கள் எங்கே உட்காந்து நடத்துது? ஒரு பாதகாதிபதி செவ்வாய்ங்கிறது இந்த மகர லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வரக்கூடியவர், சரத்துக்கு சிரம் பாதகம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ குடும்பத்துக்கு ஒரு பாதகமான ஒரு தன்மையை கொடுத்துரும் இந்த காலகட்டம். பூமியினாலேயோ உங்களுக்கு இடத்தினாலேயோ ஒரு பிரச்சனைகள் அதிக அளவில் வரக்கூடிய தன்மையெலாம் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே நீங்கள் சுகமமாக பார்த்து முடிச்சுக்குங்க. இல்லாட்டி பூமிக்காரங்க செவ்வாங்கிற ஒரு கிரகம் பாதகத்தை தான் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமான காலகட்டங்கள் உங்களுக்கு இல்லை. அப்போ உங்கள் பேரில் இருக்கிறத நீங்கள் மாற்றிடுங்க. அதான் ஏன் அவங்க பேரில் உங்கள் பிள்ளைக்கு மாற்ற சொன்னேன் அப்படின்னா, 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானம், 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானங்கிறது இவர் லக்கணத்திலே உட்காந்துருக்குது. அப்போ இவங்க பிள்ளைங்க பேரில் இவர் பையன் பேரில் மாற்றும் போது வாரிசார் பேரும்போது அந்த வாரிசு அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா சுக்கிரனுங்கிறது 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியனோட சேர்க்கப்பட்டிருக்குது. அப்போ தந்தையாக வரக்கூடிய அஷ்டமாதிபதியாக போயிட்டார், 8ஆம் அதிபதியாக லக்கணத்தில் இருக்கிறதுனால இவருக்கு அந்த பாக்கியம் இல்லை. அதை விற்று அதை பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. உங்கள் வாரிசுக்கு வேணால் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அப்படின்னு நீங்கள் இவர் நீங்கள் வேணால் மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம், தர்மம் செய்யலாம், அதுபடி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு அவருக்கு அந்த கருத்தை சொன்னால அவருக்கு எனக்கு இவ்வளோ நாள் நான் ஒரு ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தேன், இந்த கருத்து மூலிமா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துச்சு. இவ்வளோ நாள் ஒரு குழப்ப நிலையிலே இருந்தேன் அப்படிங்கிறதோட அவர் அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு அவரே மனசார அந்த நிகழ்பாட்டை ஏற்றுக்கிட்டார். இப்போ அவருக்கு ஒரு குழப்ப நிலை வெகு நாளாக வெகு வருஷமாக இருந்துச்சு அந்த இடத்துல. இப்போ ஒரு தீர்வு நிலையமாக அந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது, ஏன்னா செவ்வாங்கிறது பூமிக்கு காரகன், அப்போ அவர் இருக்கானா அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார், கும்பத்தில் இருக்கார். அப்போ ஏதோ ஒரு நிகழ்வு, அதாவது அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து, அவங்க அப்பாவுக்கு மேலே இருக்கிற சொத்து, ஒரு பாரம்பரியத்துக்கு உண்டான ஒரு சொத்தை இவருக்கு அந்த
இதில் நல்லது கொடுக்குமான்னு பார்த்தா அதை அணுவிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருச்சு. அணுவிக்க யோகத்தை கொடுத்து அது ஒரு வரைக்கும் வந்துட்டு இருந்தார். அதை விற்று இவர் அதை ஒரு பணம் பார்த்து வேறு ஏதாவது பிரித்து கொடுக்கலான்னு பார்த்தா அது இவர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, இவர் மூலியமாக அது நடக்காது. அதனால் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான நிலைப்பாடை கொடுக்குங்கிற கருத்தை முன் வச்சேன். அதுக்கு அடுத்தது இவங்களோட கணவன் மனைவி சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அதாவது செவ்வாய் தோஷம் இவருக்கு 2ல் செவ்வாய் தோஷம் பலமாக இருக்குது. இவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ராகுவோட சார்ந்த பெற்றிருக்கார். இதே அவங்க மிஸ்ஸஸோட ஜாதகத்தை பார்க்கும்போதுங்க அவங்களுக்கு வயசு 70 வயசுங்க. அவங்க பூரட்டாதி நட்சத்திரம், அவங்க கும்பராசி, அவங்க கரெக்டாக அவங்க லக்கணமும் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம். அவங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் நீசங்க. இவருக்கு செவ்வாய் கும்பத்தில், அவங்களுக்கு செவ்வாய் கடகத்தில். 5 கிரகம் சேர்க்கப்பட்டு கிடக்குது. சூரியன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் 5 கிரகம் சேர்க்கப்பட்டிருக்குது. அப்போ இப்போ ஒரு கடகத்துக்கும் ஒரு மகரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவி வந்துட்டா 2 பேர் கிரகம் நட்பாக இருக்கணும். ஏன்னா இந்த 7ஆம் இடக்கு இவங்களுக்கு பகை, அவங்களுக்கு பகைம்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த பகை உணர்வே இல்லாமல் 50 வருட காலம் ஒரு கணவன் மனைவிங்கிற உறவு ஸ்தானத்தில் மிக நல்லா ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் கூட இவங்களுக்குள்ள ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்காங்கன்னா இதற்கு இந்த கிரக நிலைகளோட தன்மையை நம்ம பார்க்கும்போது மிக அழகாக பொருத்தமாக வந்திருக்குது இவங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது. ஏன்னா மனைவிக்கு லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் 7, 8 பார்த்துரும். அதோட பார்வை நீச செவ்வாய் இருந்தாலும் பார்வை உண்டு அதுக்கு. அதே மாதிரி கணவருக்கு 2ஆம் இடத்து செவ்வாய், அது கரெக்டாக 8ஆம் இடத்தை பார்க்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்கறதுக்கு அதுக்கு இல்லை, 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கும் 2ல் இருக்கிற செவ்வாய். அப்போ இவங்களுக்குள்ள செவ்வாய் தோஷம் இருக்குது, இந்த ஜாதகத்தை இணைச்சி வச்ச பிரச்சனைன்னு நம்ம பொருத்தம் பொதுவாக கண்டிப்பாக சொல்லிடுவோம். பொருத்த பார்க்க வரும்போது செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்கள் இது இணைச்சி வைக்கக்கூடாதுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இவங்க செவ்வாய் தோஷம் ஆணுக்கு இருந்தும் பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. 50 வருஷ காலம் நல்லா வாழ்ந்திருக்காங்க, ஒற்றுமையோடு வாழ்ந்திருக்காங்க, சண்டை சச்சரவு இல்லாமல். அப்போ செவ்வாய் தோஷத்தை நம்ம எந்த மாதிரி பார்க்க வேண்டும்? அப்போ செவ்வாய் தோஷங்கிறது ஆண் பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா அந்த தசா காலங்கள், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே, ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஒரு நடைமுறைக்கு வந்துட்டாவே பெரிய பாதிப்பை கொடுக்காதுங்க. அப்போ அந்த செவ்வாய் தோஷத்துக்கு அந்த காலகட்ட பிரச்சனை வராதுன்னு நம்ம அடித்து அவங்களுக்கு திருமணத்தை நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கிற செவ்வாய் தான் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். செவ்வாய் தோஷம் 2 பேருக்கு இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு அந்த தசா காலங்கள் வராமல் இருப்பது இந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பலனையும் ஜாதகத்துக்கு கொடுக்குது என்ற கருத்து இந்த இவங்களோட ஜாதகத்தை. ஏன்னா ஒரு வாழ்ந்தவங்களோட ஒரு ஜாதகத்தை நம்ம வச்சு பார்க்கும்போது தான் அந்த வாழ்ந்த நிலை எந்த மாதிரி இந்த கிரகம் கொடுத்துருக்குது. ஏன் கொடுத்துச்சுன்னா 2 பேருக்கு செவ்வாய் தோஷம் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வருது, அந்த திசை லேட்டாக தான் வருது. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா 70 வயசுல தான் அந்த திசை வருது. மனைவிக்கு பார்த்தீங்கன்னா 8வது திசையாக வரும். இவருக்கு 7வது திசை செவ்வாய் திசை, மனைவிக்கு இப்போ மனைவிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய திசை நடக்குது. இப்போ இவருக்கும் 2ல் செவ்வாய் திசை நடக்குது, அவங்களுக்கு 8 கூடிய திசை. 2 பேருக்கும் கணவன் 2, 8 திசை இருந்தாலும் ஒருத்தர் பார்த்துக்கும் போது பொருளாதார பிரச்சனையை இந்த 2, 8 எப்பொழுதுமே பொருளாதார சிக்கலையும் பொருளாதார பிரச்சனையும் மேலோங்கி கொடுத்து கொண்டே இருக்கும். பொருளாதாரத்து மேலே மிக கவனமுடன் இருக்கணும். கவனமுடன் இருக்கும்போது அவங்களுக்கு குடும்பமும் நல்லாயிருக்கும், பொருளாதாரமும் நல்லாயிருக்கும். ஏன் கவனமுடன் இருக்குன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திசை 8ஆம் இடத்தை பார்க்கும். ஏதோ ஒரு அசிங்கம், அவமானம், ஒரு நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை அந்த காலகட்டத்தில் அந்த தசானான்னு கண்டிப்பாக கொடுப்பான். அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்? எதுலேயும் முதலீடு பண்ணாமல் இருக்கணும். முதலீடு பண்ணுறது டெபாசிட் பண்ணலாம், ஒரு பொருள் வாங்கி வைக்கலாம், சேமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த அந்த செவ்வாய் திசைங்கிறது ஒரு பாதிப்பை கொடுக்காமல் இருக்கு என்ற கருத்தையும் இந்த வாழ்ந்த, அதாவது 75 வயசு ஒரு தம்பதியர்களும் 70 வயசுலும் வாழ்ந்தவங்களோட ஒரு ஜாதகத்தை எனக்கு அந்த பார்க்கக்கூடிய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். அந்த உண்மை நிகழ்வை இந்த செந்தூரான் அறக்கட்டளை ஜோதிட அறக்கட்டளையின் ஒரு கருத்தரங்கத்தில் பதிவிடக்கூடிய ஒரு கட்டளை இந்த பிரபஞ்சம் எனக்கு நிகழ்த்தியது. நான் அனுபவத்தில் பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் பலனை பார்க்கும்போது சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பயனளிக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து எனக்கு பேச வாய்ப்பளித்த டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த ஜோதிட அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரியப்படுத்தி விடைபெறுகிறேன். எனது பேர் சந்திரன், பரமத்தி வேலூர், புத்தனூர். என்னோட செல் நம்பர் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்டுங்க. ஏன்னா இதில் என்ன சொன்னதில்ல, சந்தேகம் உங்களுக்கு வரும், நிச்சயமாக கேளுங்க, சொல்கிறேன். 9360110072 இந்த நம்பருக்கு
நீங்கள் கூப்பிடுங்க, எதாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன். அண்ணன் வந்து தன்னுடைய அதான் அவருக்கு அனுபவ ஜோதிடர்னு பேர். தன்னுடைய ஜாதகம் பார்த்த ஒரு விஷயத்த அதை இங்கே வந்து சொல்லி இது மூலிமா 4 பேர் பயனடையட்டும் அப்படின்றது அண்ணனுடைய எண்ணம். எப்போவுமே ரொம்ப அருமையாக பேசுனீங்கன்னு செந்தூரன் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது.